ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு டின்னர் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைட்டாக தூறல் வர தூறிட்டு இருக்குங்க. அதனால் எங்களுக்கு இந்த டிஷ்ஷு தான் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வீட்லேயும் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கடையிலிருந்தும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இது இந்த மழைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்காக. இது சிக்கன் நாங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டோங்க. போன்லெஸ் சிக்கனு எவ்வளோ நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள், 50 ரூபாய்க்கு. அதை வாங்கிட்டு சிக்கன் 65 செஞ்சு வச்சாச்சு வீட்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் கடையில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? நாங்கள் என்ன சாப்பிடுவோம், என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்றது ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்க, இதுதான் நாங்கள் இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கான டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்லேயும் செஞ்சு வச்சாச்சு. சிக்கன் 65 கடையில் வாங்கினா நல்லா இல்லைங்க. அதனால தான் நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வீட்லேயே செஞ்சிட்டோம். அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மாவு இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இது ரேஷன் அரிசி மாவு தான். எவ்வளோ சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதை நல்லா கை விட்டு நல்லா கிளறி நைட்டுக்கு எடுத்து வச்சுடுவோம். மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோங்க. காலையில் புளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். சரி, இப்போ வாங்க நம்ம டின்னர் சாப்பிடலாமா? வாங்க, என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறேன். வாங்க, இது என்னவா இருக்கும்ன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிங்களா? கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பரான பரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 செட்டு பரோட்டா, அதாவது 2 3 செட்டு வாங்கிட்டு வந்தோம். இது 3 கொடுத்து ஒரு பேக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பேக்கெட்லேயும் நம்மளுக்கு பரோட்டா தான் இருக்குது. 3 பரோட்டா. அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் 3 பேக்கெட் தான் கொடுத்துருக்காங்கங்க. இது தாராளமாக போதும். நிறைய சிக்கன் கிரேவி தான் கொடுப்பாங்க. பாருங்கள், ஒரு பரோட்டா பார்த்திங்கன்னா 15 ரூபா. உங்கள் ஊர்லலாம் பரோட்டாவுடைய ரேட் எவ்வளோன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு செட்டு பரோட்டா 30 ரூபாய். பரவாயில்ல, வாங்கலாங்க. ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா இருந்துச்சு, 12 ரூபா ஆச்சு. இப்போ 15 ரூபா ஆக்கிட்டாங்க. விலைவாசிலாம் ஏறிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால் இந்த பரோட்டா ரேட்டும் ஏறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப பிடிச்ச, மழைக்கு இதமான சிக்கன் ரைஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த ஒரு செட்டு பரோட்டாவும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் ரைஸும் இந்த சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். பாருங்கள், இது பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய தாங்க கொடுத்துருந்தாங்க இந்த சிக்கன் ரைஸு. ஆனால் சிக்கன் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால தான் நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு சிக்கன் 65 செஞ்சு வச்சுக்கிட்டோங்க. இப்போ வாங்க, இது 3 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலாங்களா? இப்போ வாங்க, 2 பரோட்டாவை ஆளுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65, அடுத்தது பரோட்டாவை ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிக்கன் ரைஸும் வடித்து சாப்பிட்லாங்க. இந்த மழைக்கும் இங்கே அடிக்கிற அந்த குளிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிக்குமான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் சிக்கன் ரைஸு பரோட்டாவும் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இதுலேயே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த சிக்கன் கிரேவி இருக்குது இல்லைங்களா, அதை பரோட்டாவில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் சிக்கன் ரைஸ் வச்சு, அப்புறம் அந்த ரெட் சாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெட் சாஸை அந்த பரோட்டாவில் ஊற்றிட்டு அதை ரோல் பண்ணியும் நாங்கள் சாப்பிடுவோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸ் அதாவது சிக்கன் 65 வீட்டில் செஞ்ச சிக்கன் 65 ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. கடையில் வாங்கினோம்னா இதுவே 150 ரூபா சொல்லுவாங்கங்க. நாங்கள் வெறும் 50 ரூபாய்க்கு தான் போன்லெஸ் சிக்கன் வாங்கினோம். அதுவே எவ்வளோ வந்திருக்குன்றதையும் பாருங்கள். இது தாங்க எங்களுடைய நைட்டு டின்னரு.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே இந்த டின்னர் வந்து பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு இந்த டின்னர் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், ரெட் சாஸு. இந்த ரெட் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ்க்காக தான் ரெட் சாஸ் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய டின்னர் வந்து பரோட்டா, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, சிக்கன் ரைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.